ரணிலுக்கு மஹிந்தவிடமிருந்து சென்ற நற்செய்தி. நாட்டை விட்டு தப்பிச் சென்றவர்கள் துபாயிலும் பிரான்சிலும் மறைந்திருப்பதாக தகவல். வசந்த பிரேராவின் கொலை விவகாரம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள துலானின் மனைவி. ஊடகவியலாளர்களை மிரட்டிய சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி. மன்னார் பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர். தமிழர் பகுதியில் 6 லட்சத்திற்கு ஏலம் போயுள்ள மாம்பழம். ஜாலில் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலில் குழப்பம், ஒருவர் கைது. பூமியின் சுழற்சி வேகத்தில் மாற்றம் காரணத்தை வெளியிட்டுள்ள அறிவியலாளர்கள். 1300 வைத்தியர்களும் 500க்கும் மேற்பட்ட தாதியர்களும் இலங்கைக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன இலங்கையின் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் உதயன் குழும தலைவருமான ஈஸ்வரபாதம் சரபடனை சந்தித்து கலந்துரையாடும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இலங்கையில் 24,000 அரசு வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். வெகு விரைவில் 3,500 பேர் வைத்தியர்களாக வெளியேற உள்ள நிலையில் அவர்களுக்கான வைத்தியர் நியமனங்களை வெகு விரைவில் வழங்க உள்ளோம். ஒவ்வொரு ஆண்டு 3,000 பேர் வைத்தியர்களாக வெளியேறுகின்றனர். இதனால் அரச வைத்தியசாலையில் நிலவும் வைத்தியர் வெற்றிடங்களை நிரப்பக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது 24,000 வைத்தியர்கள் அரச வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்றனர். எனினும் தற்போது துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறியமை பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது. துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறை காரணமாக நாட்டின் சில இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் கடந்த சில மாதங்களில் நாட்டை விட்டு வெளியேறிய 10 தொடக்கம் 15 வரையிலான வைத்தியர்கள் நாட்டுக்கு மீளவும் வருகை தந்து மீண்டும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இது எமக்கு நல்ல ஆரோக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது என்று கூறியுள்ளார். செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை சிறையில் அடைப்பேன் என்று சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மிரட்டியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சாவகச்சேரி நீதிமன்ற உத்தரவுக்கமைய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்க சென்றிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் செய்தி அறிக்கையிட ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று கூடியுள்ளனர். இந்நிலையில் அங்கு கூடிய ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை போலீஸ் நிலையத்திற்குள் வருமாறு அழைத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த செய்தி அறிக்கையிடலில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரித்ததுடன் வைத்தியர் அர்ஜுனாவிடமும் எந்த ஒரு நேர்காணலிலும் எடுக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். மேலும் உத்தரவை மீறி நீங்கள் செய்தி அறிக்கையிடலில் ஈடுபட்டால் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று கூடினீர்கள் என்று குற்றம் சுமத்தி உங்களை சிறையில் அடைப்பேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதனை அடுத்து செய்தி சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். இவ்வாறு ஊடகவியலாளர்களை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அச்சுறுத்தியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டதுடன் ஊடக அமைப்புகளிடமும் முறையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன விஜயம் செய்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆராயும் குறித்த கண்காணிப்பு விஜயம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையிலான அமைச்சின் செயலாளர் உள்ளடங்கலாக குழுவினர் நேரடியாக வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டதுடன் வெளிநோயாளர் பிரிவு உள்ளடங்கலாக வைத்தியசாலையை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் அமைச்சரிடம் நேரடியாக குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக சிடி ஸ்கேன் இயந்திரம் இல்லாமையால் நாள்தோறும் அதிகளவான நோயாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதாகவும், மருத்துவர் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை, சுத்திகரிப்பு பணியாளர்கள் குறைபாடு, மருத்துவ உபகரணங்கள் குறைபாடு, அவசர நோயாளர் வண்டியின் குறைபாடு உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் தீர்க்கக்கூடிய மிக முக்கிய விடயங்களை விரைவில் தீர்த்து தருவதாகவும் ஏனைய விடயங்கள் வரவு செலவு திட்டத்தினூடாக பெற்றுத் தருவதாகவும் அமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருந்தார். குறித்த நிகழ்வில் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், சார்ல்ஸ் நிர்மலநாதன், செல்வம் அடைக்கல்நாத் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் நபரொருவர் சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடு தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண ஆளுநர், சுகாதாரத்துறை உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் பங்கேற்புடன் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது.
எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தமது கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருந்தால் பொதுஜன பெரமுன அவருக்கு பூரண ஆதரவளிக்கும் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெற்றிக்கான வேலை திட்டத்தை கட்சி ஏற்கனவே தயார் செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியே ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தாங்கள் வேட்பாளரை முன்வைக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் என்றும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் 40 பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் துபாயிலும் பிரான்சின் 4 இடங்களிலும் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் இடம்பெறும் 43 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 43 பாதாள உலக குழுக்கள் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் உள்ளதாகவும் அந்த குழுக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் சுமார் 1091 பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்ரகிரியில் அண்மையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது உடல்நிலையை விசாரிக்க உறவினர்கள் யாரும் வருவதில்லை என்றும் இதனால் அவர் சத்திர சிகிச்சையின் போது பல சிரமங்களை சந்திக்க நேரிட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆத்ரகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்கச் சென்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேரா மற்றும் மேலும் ஒருவர் உயிரிழந்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடகி சுஜீவா மற்றும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி கிளப் வசந்தவின் மனைவி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது பச்சை குத்தும் நிலையத்தின் எதிரில் இருந்த உரிமையாளரின் சகோதரனிடம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கிளப் வசந்த் அந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து காணொளி தொழில்நுட்பம் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வழிமுறைகள் மூலமாகவோ தகவல்களை தெரிவித்தாரா என்பது குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கிளப் வசந்த் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் வாசலில் மறைந்திருந்தமை குறித்தும் விசாரணை அதிகாரிகளினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கிளப் வசந்தவும் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளரும் ஒருவருக்கொருவர் கடுமையான இடைவெளியை கடைபிடிப்பது குறித்தும் விசாரணை அதிகாரிகள் தங்கள் கவனத்தை செலுத்தியுள்ளனர். இதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் கிளப் வசந்தவின் மனைவியின் உடல்நிலை இன்னும் மோசமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அத்ரகிரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் படுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவரவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் துலானின் தாயார் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர் என்றும் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி பளை கச்சார்வெளி தான்தோன்றி பிள்ளையார் கோவில் பூசைக்கு வைக்கப்பட்ட மாம்பழம் 6 லட்சத்திற்கு ஏலம் போயுள்ளது. வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை பகுதியில் கச்சார்வெளி தான்தோன்றி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞானம் 13/7/2024 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி திருவிழாக்கள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் மாம்பழ திருவிழா இடம்பெற்ற போது இந்த மாம்பழம் 6 லட்சத்திற்கு ஏலம் போயுள்ளது. பூமியின் சுழற்சி வேகம் குறைவடைய ஆரம்பித்துள்ளதாக சுவிஸ் அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பூமியின் சுழற்சி வேகம் குறைவதற்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பூமி வெப்பமயமாதல் அதிகரித்துள்ளதால் துருவங்களில் உள்ள பனி உருகி கடலில் நீர் அதிகரித்து சுழற்சியின் வேகம் இவ்வாறு குறைவடைந்துள்ளதாக அறிவியலாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.